பிறைக்கனி. இவர் எந்த சூழலில் இந்த பாட்டை எழுதுறாரு அப்படின்னா, வேற்று சமயத்திலிருந்து இங்கே வர்றாரு. அப்போ அதில் என்ன கருத்து அப்படின்னா, பெண்களை பார்க்கறது அப்படின்றதோ தவறுன்றது போல் கருத்து. அப்போது இந்த பாடல் திருவையாற்றில் இயற்றுறாரு. மாதர் பிறைக்கண்ணி யானை மலையான் மகளோடு பாடி. அப்போது இறைவனே அம்மை அப்பனையே தான் பார்க்குறாரு. இறைவன் இறைவி சேர்ந்து தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாரு. போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அப்போ எல்லாரும் குடத்தில் நீர் சுமந்துட்டு பூவெல்லாம் எடுத்துகிட்டு இறைவனை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது, எந்த சுவடும் எப்படி அங்கே வந்தோங்கிறத அறியாமல் அங்கே வந்து சேர்ந்த பிறகு அவர் காண்ற காட்சி, காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து போகிறத பார்க்குறாரு. அப்போது இறைவன் இறைவி சேர்ந்து தான் இருக்காங்க. பிற எல்லா உயிர்களுமே சேர்ந்து தான் இருக்குது இந்த உலகத்தில். அப்போ அதை பார்த்து அதுக்கப்புறம் பாடுறாரு, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அவரை காண்றேன், இங்கே எல்லா உயிர்களும் இறைவனை போலவே சேர்ந்திருக்கதையும் பார்க்குறேன், கண்டறியாதன கண்டேன்னு பரவசமாக பாடுற பாடு. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி. போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவே. போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவே. யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது, யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது, காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி. போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின்
அடுத்த பாடல் திருக்கோணமாமலை, திருஞான சம்பந்தர் தேவாரம். அம்மாவை விட கூடுதல் அக்கறையாக இருக்கிறாய், அன்பாக இருக்கிறாய் என்று அடியவர்கள் தம் அடியை போற்றுவர் என்கிறார் ஞானசம்பந்தர். வாயாலும் மனத்தாலும் குற்றம் குறை இல்லாத மாண்பை உடையவர் என அக்காட்டில் உள்ள வேடரை பற்றி சொல்கிறார். திருக்கோணமலைக்கு சென்று பாடும் பொழுது அங்குள்ள புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நோய் தீர்த்ததை நோயிலும் பிணியிலும் தொழாதவர்களுக்கு கூட நோய் நீக்கியதாக குறிப்பிடுகிறார். கோயில், சுனை நீர், கடல் இவற்றால் சூழ்ந்திருக்கும் திரிகோணமலை என பாடுகிறார். தம் அடி என்பது நீ நான் என்று பிரிக்காத சொல். உன்னை சொல்கிறேன், ஆனால் என்னையும் அதில் சேர்த்து சொல்கிறேன் என்பது தம். தாலாட்டு முறையில் அமைந்திருக்கும் இப்பாடல் தாயினும் நல்ல தலைவன். தாயினும் நல்ல தலைவரென்றடிய தம்மடி போற்றி செய்ப்பார்கள். தாயினும் நல்ல தலைவரென்றடிய தம்மடி போற்றி செய்ப்பார்கள். வாயினும் மனத்தும் அருவி நின்றகல மாண்பினர் காண்பல வேட நோயிலும் பிணியும் தொழலற்பால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞாலம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. தாயினும் நல்ல தலைவரென்றடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள். வாயினும் மனத்தும் அருவி நின்றகல மாண்பினர் காண்பல வேட நோயிலும் பிணியும் தொழலற்பால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞாலம் கோயிலும் சுனையுங்கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. அடுத்த பாடல் கலித்தொகை பாடல். நல்லந்துவனார் இயற்றியது. நெய்தல் திணை. உணர்ச்சி உரிப்பொருள் இரங்கல். கொல்லேற்று சுராயினம் தன் தலைவனை தாக்கியதால் அவன் மாண்ட வேதனையை எண்ணி ஆற்றாமையால் தலைவி பாடும் பாடல் இது.
சூழல் எல்லா உயிர்களும் தன்னுடைய இணையோடு இருக்க தான் மட்டும் இணையோடு சேர முடியாத சூழலை விவரித்து முதல் பாடல் அமைந்துள்ளது. தன் தலைவனை மறக்க முடியாத நிலையில் உள்ள தன் நெஞ்சையே மடநெஞ்சே என்று பாடுகிறாள் தலைவி. துன்ப வேதனையை கொடுத்து சென்ற தலைவனை எண்ணி ஓதம் போல் இங்கும் அங்கும் அலைகிறாயே என்று ஒரு பெண் பாடுகிறாள். இதை குழுவினர் உரைப்பதாக ஒரு நாடகம் போல் அமைந்துள்ளது இப்பாடல். கருங்கோட்டு நறும்பொன்னை. கருங்கோட்டு நறும்பொன்னை மனசினை மிசைதொறும் சுரும்பார்க்கும் குரலினோடு கருங்கோட்டு நறும்பொன்னை மனசினை மிசைதொறும் சுரும்பார்க்கும் குரலினோடு ஒருங்குடன் இம்மென இமிர்தலின் பாடலோடு பூத ஒருங்குடன் இம்மென இமிர்தலின் பாடலோடு அரும்பொருள் மரபின் மால் யாழ் கேளா கிடந்தான் போல் பெருங்கடல் துயில் கொள்ளும் பண்டிமிர் நறுங்கானல் காணாமை இருள் பரப்பி கையற்ற கங்குலான் மானானோய் செய்தான் கண் சென்றாய். மற்றவனை நீ காணவும் பெற்றாயோ காணாயோ மடநெஞ்சே மற்றவனை நீ காணவும் பெற்றாயோ காணாயோ மடநெஞ்சே கொல்லேற்று சுரவினம் கடி கொண்ட மருள் மாலை கொல்லேற்று சுரவினம் கடி கொண்ட மருள் மாலை அல்லல் நோய் செய்தான் கண் சென்றாய் மற்றவனை நீ புல்லவும் பெற்றாயோ புல்லாயோ மடநெஞ்சே வெறி கொண்ட புள்ளினம் வதி சேரும் பொழுதினால் செறிவளை நெகிழ்த்தான் கண் சென்றாய் மற்றவனை நீ அறியவும் பெற்றாயோ அறியாயோ மடநெஞ்சே. எனாங்கு எல்லையும் இரவும் துயில் துறந்து பல்லூள் அரும்படர் அவல நோய் செய்தான் கண் பெறல் நசையி இருங்கழி ஓதம் போல் தடுமாறி வருந்தினை அழிய என் மடங்கெடு நெஞ்சே.
இறுதிப்பாடல் யான் எதும் செய்வதில்லை. இயற்றியவர் ஆசான் மா. செந்தமிழன். யாவுமாக இருந்து யாவற்றையும் இயக்குபவன் இறைவன். அவன் எல்லையை காண இயலாது. குழந்தைகளின் முதன்மை உணவு பால். அதை அருந்திவிட்டு நிறைவாக உறங்கிவிடும். அப்படிப்பட்ட குழந்தைக்கு அடுத்த நிலை திட உணவான கூழையும் கொடுப்பவன் இறைவன். அப்படிப்பட்ட அவன் கருணையை கண்டு உறைந்து கல்லாக ஆகிவிட்டேன் என்பது பொருள். யான் எதும் செய்வதில்லை. யான் எதும் செய்வதில்லை, யான் எதும் செய்வதில்லை, யான் எதும் செய்வதில்லை, யான் எதும் செய்வதில்லை. யாவிலும் நீ இருக்க, யாவையும் நீ இயக்க, யாவிலும் நீ இருக்க, யாவையும் நீ இயக்க. யான் எதும் செய்வதில்லை, யான் எதும் செய்வதில்லை. வானெதும் பெய்வதில்லை, வானெதும் பெய்வதில்லை. நீரிலும் நீ இருக்க, வேரையும் நீ இயக்க, நீரிலும் நீ இருக்க, வேரையும் நீ இயக்க. வானெதும் பெய்வதில்லை, வானெதும் பெய்வதில்லை. இருந்தும் இல்லை யானேன், பறந்தும் எல்லை காணேன். இருந்தும் இல்லை யானேன், பறந்தும் எல்லை காணேன். அருந்தும் பால் நிறைவில் உறங்கும் பிள்ளை போல், மருந்துன் கூழ் பருகி உறைந்து கல்லாயானேன். மருந்துன் கூழ் பருகி உறைந்து கல்லாயானேன். யான் எதும் செய்வதில்லை, யான் எதும் செய்வதில்லை.